டிஎன்ஓயு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு, அதில் 70 மார்க்குன்றது எக்ஸ்டர்னல், 30 மார்க்குன்றது இன்டர்னல். எக்ஸ்டர்னல் வந்து ரிட்டன் எக்ஸாம் மூலமாக 70க்கு நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது. அண்டு 30 இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் மார்க் 30க்கு எதை கன்சிடர் பண்ணி இன்டர்னல் மார்க் போடுறாங்க, இந்த நம்ம எழுதி தர அந்த அசைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் போடுறாங்க. அப்போ நம்ம அசைன்மெண்ட்டில் நல்ல ஸ்கோர் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ப்ளஸ் இன்டர்னல் கூட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் நமக்கு இந்த பர் சப்ஜெக்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா. அப்போ அந்த அசைன்மெண்ட்டில் நம்ம எப்படி எழுதுனா நமக்கு வந்து அதிக மார்க்கு வாங்கலாம். ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 18 மார்க்கு, 22 மார்க்கு, 20 மார்க்கு. ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா 24, 27, 28 வரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல மார்க்கும் வாங்குவாங்க. இந்த மாதிரி நல்ல அதிக மார்க் எப்படி வாங்கலாம், அசைன்மெண்ட் எப்படி எழுதுனா நமக்கு அதிக மார்க் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற பேஜஸ் பார்த்தீங்கன்னா 4 பேஜஸ் to 6 பேஜஸ் வரை யூஸ் பண்ணுவோம். பட் நான் சொல்கிற பேஜஸ் எத்தனை பக்கங்கள் சொல்கிறேன், அது வந்து எத்தனை ஷீட்டு நான் சொல்ல வரல, ஓகேங்களா. அந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போடுறது மார்ஜின் தான் போடுவோம். அந்த மார்ஜின் வந்து நார்மலாக போடுவோம் பார்த்தீங்கன்னா மேலே, அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு கோடு மாதிரி போடுவோம் நம்ம. அது நார்மல் மார்ஜின், ஓகே. அது இல்லாமல் நம்ம பாக்ஸ் டைப்பில் மார்ஜின் போட்டோம் வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸ் டைப்பில் மார்ஜின் போடும்போது அது வந்து டபுள் லைனில் போடாமல் அது சிங்கிள் லைன் மட்டுமாவே அந்த மார்ஜினை வந்து பாக்ஸ் டைப்பில் போட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். நார்மல் மார்ஜினும் பாக்ஸ் டைப் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு அது நல்லாயிருக்கும். இப்போ 1 by 1 சொல்கிறேன் ஒவ்வொன்றா. நெக்ஸ்ட் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு ஒரு 2 hours டைம் கிடச்சிருக்கு, அதுக்குள்ளே நம்ம எல்லா அசைன்மெண்ட்டையும் எழுதி அப்லோட் பண்ணி முடிச்சிருவோம். அப்போ வீச்சு எழுத்தில் வேகமாக எழுதிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வீச்சு எழுத்தில் கிரிக்கிடாமல் கொஞ்சம் அதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிட்டு அசைன்மெண்ட் ரைட் பண்ணுறது நம்ம டைம் எடுத்துக்கிட்டு நிறுத்தி நிதானமாக நம்ம நார்மல் ஹேண்ட் ரைட்டிங் தான். ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் கூட அவசியம் இல்லை. அவங்க வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு பார்க்குறதுக்கு புரிகிற மாதிரியாவது இருக்கணும் இல்லையா. அப்போ அவங்க புரிகிற மாதிரி நம்ம எழுதணும் இல்லைங்களா. அது அளவுக்கு மெனக்கெடுத்து நம்ம நிறுத்தி நிதானமாக கூட ஸ்டாப் பண்ணி கூட நம்ம நீட்டாக எழுதி ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க நல்லா இருந்துச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 3 கொஸ்டின்ஸில் 1 கொஸ்டினை சூஸ் பண்ணி எழுதும் போது அது ஒரு 5 பேஜஸ் எழுதுறீங்க வச்சுக்கோங்களேன். அதை வந்து புக்கில் உங்களுக்கு பார்த்து எழுதும் போது பேராகிராஃப் டைப்பில் அல்லது எஸ்ஏ டைப்பில் இருக்குன்னா நீங்கள் அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் டைப்பில் பேராவாக பத்தியாக எழுதுனீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியை பார்க்குறதுக்கு கொசன் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அந்த தியரியெலாம் எழுதும் போது. அப்போ அந்த தியரியை நீங்கள் எழுதும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக எப்படி எழுதணும்னா நல்ல பாயிண்ட் அவங்க புக்கில் பேராகிராஃபாக எஸ்ஐயாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு லைன் அல்லது 2 லைன் பார்த்தீங்கன்னா அங்கே புக்கில் உள்ள 2 லைனோ இல்லை 1 லைனோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த A4 சைஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு லைனாக நீங்கள் லைன் பை லைனாக ஒவ்வொரு சென்டென்ஸாக நீங்கள் வந்து எழுதணுமே. எழுதும்போது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு முன்னால் வந்து ஒரு ஸ்டார் போடுறது இல்லை ஒரு ஆரோ சிம்பிள் போடுறது அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி காமிச்சிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற பென் பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுவீங்க, மோஸ்ட்லி அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. பட் அதை விட பெட்டராக நீங்கள் ஜெல் பென் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும், உண்மையிலே சிறந்தது தான். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே எழுதுறதுக்கு பாயிண்ட் எழுதுறதுக்கு ப்ளூ பென் யூஸ் பண்ணுவீங்க. பட் அந்த கொஸ்டினுக்கான தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலைப்பு அண்டு சைடு கட்டிங்காக உள்ளே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ரௌன் கலரோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் பென் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை எழுதும் போது அதுக்கு அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு முன்னால் வந்து ஒரு ஸ்டாரோ இல்லை ஒரு ஆரோ சிம்பிளோ மாதிரி மென்ஷன் பண்ணி போடுவீங்க பார்த்தீங்களா. அதுக்கு வந்து நீங்கள் ஆரஞ்சு கலர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எரிக்கிற கலராக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் பண்ணுற அந்த ப்ளூ கலர் பென்னை தவிர்த்து ஒரு 2-3 ஸ்டிக் பென் மட்டும், அதாவது அதர் 2-3 கலர் மட்டுமே போதும். அதுக்கு மேலாம் ரொம்பலாம் அப்படிலாம் யூஸ் பண்ணால் நல்லாவும் இருக்காது, அப்படி யூஸ் பண்ணவும் கூடாது. இப்போ சைடு கட்டிங் ஒரு கலர் அப்படின்னா மெயினாக அந்த டைட்டிலுக்கு ஒரு கலர் அப்படின்னா மெயினாக டைட்டிலுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் வச்சுக்கோங்களேன். அப்புறம் சைடு கட்டிங் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்கள் போகிற அந்த ஸ்டார்ஸுக்கு இப்பெல்லாம் ஒரு கலர் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 2-3 கலர் அப்படின்றது போதுமானது தான், அதுவே போதும், ஓகேங்களா. ஸோ இப்படிலாம் நீங்கள் கலர் பண்ணும் போது பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேஷன், இதுதான் ப்ரெசன்டேஷன் சொல்கிறது. அப்போ நல்ல குட் ஹேண்ட் ரைட்டிங், இந்த நீங்கள் பண்ணுற பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது பார்க்க ஒரு லுக்காக இருந்துச்சுன்னா அவங்க மார்க் போடுறது நல்ல மனசு வரும். இப்போ நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கான 30 மார்க்கில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அழகாக 27, 28 மார்க்குன்றது ஹையஸ்ட் மார்க் நீங்கள் நல்லா வாங்கலாம் கண்டிப்பாக, ஓகேங்களா. அண்டு குறிப்பாக இதெல்லாம் நீங்கள் சொன்ன பேப்பர் ப்ரெசன்டேஷன் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே தெரியுமா கோட்டையை விடுவீங்க, நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக் ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நீங்கள் அந்த ஃபோட்டோஸை ஃபுல்லாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல கலர்ஸு வந்து ஒரிஜினல் கலரா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டா இல்லை இன்னும் நிறைய அதர் கலர்ஸ் இருக்கும். அதில் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லை அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஆப்லேயே.
அதை நீங்கள் கிளிக் பண்ணி பிடிஎஃபாக மாற்றும் போது நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண கலர் ஒவ்வொரு ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணதும் சரி அந்த மாதிரி கலர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் போய் விழுந்து ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பேஜாக தெரியும். இல்லாட்டி நீங்கள் வேறு கலரை வந்து சூஸ் பண்ணி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் தெரியாமல் டச் பண்ணாலும் சரி, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண அந்த ஸ்டிக் பண்ணோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் போயிடும். அப்போ நம்ம அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் போட்டு பிடிஎஃப்பை மேக் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் கோட்டையை விட்டு போடுவீங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் பண்ணுற தப்பு. அதனால் பிடிஎஃப் மேக் பண்ணும் போதுமே அந்த கலர் வந்து ஒரிஜினல் கலராக தான், அந்த ஆப்ஷனில் கலர் ஆப்ஷன் வந்து ஒரிஜினல் கலர் ஆப்ஷனில் தான் இருக்கா, பிடிஎஃபாக மேக் பண்ணி முடிச்சோன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக உள்ள அந்த A4 ஷீட்டுக்கும் நம்ம பிடிஎஃபாக மேக் பண்ணிருக்க ஷீட்டுக்குமே அந்த கலர்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுதும் போது அந்த அசைன்மெண்ட் மூலமாக இன்டர்னல் மார்க்கு, அந்த இன்டர்னல் மார்க்கில் நல்லா வெரி ஹை ஸ்கோர் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் கிரேட்டாக வாங்கலாம். தேங்க்யூ.